ஆதி பராசக்தியின் சர்வசக்திகளையும் கொண்ட மந்திர ஸ்வரூபமான ஸ்ரீ சக்கரம். தேவியின் காலாடி திருப்பாதம் விளையாட திசைகளில் இரு நான்கும் உலகமும் வடிவாக தேவியின் கண் கொஞ்சம் திறந்தாட அசைந்தாட திகழ்ந்திடும் கதிரவனின் ஒளி எங்க உருவாக தேவியின் மறு கண்ணில் தெளிவான ஒளி தோன்ற தேய்திரை வளர்ப்பிறையில் வெண்மதி நிலையாக கல என்றாட கார்முகில் கூட்டங்கள் வானெங்கும் நிறைந்தோட கணந்தோறும் அவள் மூச்சு மார்பினை தாளாட்ட காற்றினில் உயிர் மூச்சு பிறந்தது சுகமாக சக்தியின் குண்டலங்கள் தகதிமி என்றாட தங்கு கடல் நதிகள் மலைகள் எழுந்தாட வளர மறுகை அசைய மனிதர்கள் பிறக்க வளர்ப்பது தேவி தரிசனம் பாவம் தவிர்ப்பது தேவி தரிசனம் காவல் கொடுப்பது தேவி தரிசனம் காலத்தை வெல்வது தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம்
காபி குடிக்காமலே போயிட்டீங்களே. சரியா? நான் ஆபீசர், நீ பியூன். என்ன எஜமானி ஏன் கூப்பிடுற சார்னு கூப்பிடாம? எஜமா, உங்களை நான் வெறும் ஆபீசரா நினைக்கிறீங்க. என் ஆத்தா ராஜேஸ்வரி அம்மனுக்கு அடுத்தபடியா உங்களை நான் நினைச்சு கும்பிடுவேன். உன் குணத்தை பார்த்தா ஒரு நாகரிகம் இல்லாத அதிவாசி நினைக்கவே முடியாது. நான் கத்துக்கிட்ட நாகரிகம் எல்லாம் என் தெய்வத்தை கும்பிடுறேன். கௌரி, பைரவி, ராஜேஸ்வரி, அபிராமி அப்படின்னு அவ பேரை சொல்றேனே, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு போதுங்க. சரியா? தெய்வமே இருக்கா இல்லையான்னு வாதாடுற இந்த காலத்துல தெய்வம் இருக்குங்க. தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களும் அந்த தெய்வத்தோட கருணையில தான் நல்லா இருக்காங்க. என் ஆத்தாளை விட்டு விலகி போறவங்க எல்லாம் விழுந்த பிற்பாடு ஆவேசத்தோட அவளை தேடி ஓடி வருவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல காட்டு கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு 3 மணிக்கு போகணும். அதுக்காக பர்மிஷன் கேட்கிறேன். ஆமாங்க, என் தாயை பார்த்து 1 வாரம் ஆச்சுடுங்கிறேன். சரியா? உன்னுடைய தீவிரமான பக்தியை பார்த்து எனக்கு பெருமையாவும் இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்தி பைத்தியக்காரத்தனம் ஆயிடக்கூடாதுன்னு கவலையாவும் இருக்கு. போயிட்டு உண்மையான பக்தி ஒரு நாளும் பைத்தியமாக இருங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கொரு தீங்கில்லையே. தேவி அம்மா தாயே பராசக்தி அபிராமி. அம்மா தாயே வந்துட்டம்மா. அகிலாண்டேஸ்வரி, மாரி, மகமாயி, பராசக்தி, காமாட்சி, மீனாட்சி, 1000 கண்ணுடையான்னு சொல்லுவாங்களே, உனக்கு எம்புட்டு பேருமா. அம்மாடி, என்னம்மா இது? இந்த இடத்துல வேட்டையாட வரத்து கூட பயப்படுவானுங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்நேரத்துக்குள்ள யாரும் அவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சது? எனக்கு தெரியாதா? நீ மாயக்காரியாச்சே. நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சு நீ என்ன மிரட்டுறியா? அம்மா தாயே, சரவணனுக்கு வேலும் சம்பந்தனுக்கு பாலும் கொடுத்த மாதிரி எனக்கு கண் பார்வை கொடுத்துள்ளாச்சே, உன்னை மறந்துருவனா? அம்மாடி தாயே, இந்த கலியம் உசுரோட இருக்கிற வரைக்கும் வெள்ளிக்கிழமை தவறாம உனக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருப்பேம்மா. கவலைப்படாதே, நிச்சயம் செய்வேன். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சேங்கிறதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் வேடிக்கை காட்டுறியம்மா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. தாயே என்னம்மா. அம்மா தாயே, நான் ஒரு மடைய கையால முளம் போட்டு கடலை அளக்க முடியுமா? நீ கொடுத்த புத்திய தராசாக்கி அதுல உன் சக்தியையே எடை போட்டு பாக்குறனே, எனக்கு என்ன திமிர் இருக்கணும்? இல்லாமல் உலகேது, அந்த தத்துவம் சிலருக்கு புரியாது. சக்தி இல்லாமல் உலகேது, அந்த தத்துவம் சிலருக்கு புரியாது. பக்தியை மறவாதே என் மகளே, உன் பாதையிலே வருவாள் திருமகளே. சக்தி இல்லாமல் உலகேது, அந்த தத்துவம் சிலருக்கு புரியாது. துன்பங்கள் எல்லாமும் சோதனைதான், அதை துடைப்பது தேவி செய்யும் சாதனைதான். துன்பங்கள் எல்லாமும் சோதனை
சோதனைதான், அதை துடைப்பது தேவி செய்யும் சாதனைதான். பந்தங்கள் எங்கேதான் போடிவிடும், அவள் பார்வைப்பட்டால் போடும் கூடிவிடும். சக்தி இல்லாமல் உலகேது, அந்த தத்துவம் சிலருக்கு புரியாது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே பராசக்தி அம்மா. பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கல்யா, உனக்கு என்ன ஆச்சு? ஐயா, அந்த பூத நாயகிய பூவிருந்த வல்லிய என் கண்ணால பார்த்தையா. பூதமாவது நாயகியாவது இந்த காட்டுக்குள்ள பூதம் எதுவும் கிடையாது. கேளுங்க ஐயா, அந்த பராசக்தி புலிவாகனத்துக்கு பக்கத்துல பூவாட்டம் நடந்து வர காட்சியை என் கண்ணால பார்த்தையா. முத்துனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு. யாரையா பைத்தியங்கிற? அம்பாளோட வேல் வருகுது பார். ஆடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடு. ஓம் சக்தி. ஏய், இவனுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு. வெளியே விட்டு வச்சு ஆபத்துங்க. ஆமா, எங்க ரூம்ல போட்டு அடைச்சிட வேண்டியது. ஆமா. அந்த பக்கமா பைத்தியம் முடிச்சுக்கோ. இந்த பக்கமா. மாதங்களில் நான் மாறுகளின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி என் ஆத்தா ராஜராஜேஸ்வரி கிழமைகள்ல வெள்ளிக்கிழமையா இருக்கிறார். வெள்ளிக்கிழமைன்னா என்னால எதையுமே நினைக்க தோணுது. என்ன இது? கருவை திறந்து இருந்தது, இப்ப சாத்தி இருக்குது. ஐயா ஐயா, கதவு பூட்டி இருக்குதுங்களா? ஆமா, நாங்க தான் பூட்டி வச்சிருக்கிறோம். என்ன ஏன் சாமிக்கு பக்தர்கள் தாயா சாவ? உன்ன மாதிரி பைத்தியங்கள் இல்ல. நீ இன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாதுதான் நாங்க ரெண்டு பேரும் யானை மாதிரி, நான் யானை மாதிரி காவல் காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போன அரை பைத்தியமா இருக்கிற நீ முழு பைத்தியமா மாறிடுவீங்க. ஐயா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் பைத்தியம் இல்லையா. எந்த பைத்தியம் தான் பைத்தியம் ஒத்துட்டு இருக்குது? இப்ப இவனே இருக்கீங்க. அதானே பாத்தியா? கதவை திறந்து விடுங்கய்யா. என் ஆத்தாவை பார்க்காம என்னால இருக்க முடியாது. சும்மா நிறுத்தியா? ஆத்தா ஆத்தானுகிட்டு இப்படிதான் நீ ஆத்தா சிக்கத்து மேல போறா, ஆத்தா புலி மேல போறான்னு கரடி விட்ட. அதை கேட்டு வீட்டுக்காரு எனக்கு கதையே திறக்க மாட்டேன்ட்டாயா. ராத்தி பூரா பள்ளியில படுத்து கிடந்தேன், உடனே விரைச்சு போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. தாயே தாயே, மகமாயி, உன் கோயிலுக்கு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ண முடியாம என்னை இப்படி தவிக்க விடுறாங்க. நான் என்ன செய்வேன்? தாயே, எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். தாயே, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். பாம்பு பாம்பு எங்கயா சொல்லி தொலையா? குடிசைக்குள்ள
பாம்பு படம் எடுக்குது. படம் எடுக்காம டிராமாவை நடத்தும் மடையா. ஐயோ, பாம்பு அந்த பைத்தியத்தை கடிச்சிருச்சுன்னா பாம்புக்கு பைத்தியம் முடிச்சிடும். இப்ப என்னையா பண்ணலாம்? கதை தந்து விட்டுருவோமா? நம்மளை கடிச்சா நம்மளை கடிக்க பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுக்கு கதை தலையா நீ தர பாம்பு. இது என்ன சோதனை? இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் பண்ண முடியலையே. பாலை குடிச்சு பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அதுக்கு பதிலா என்ன குடிக்க சொல்றியா? வந்துரு வந்துரு. ஏன்டா பாம்பை கூப்பிடுற? ஐயோ, பாம்பை கூப்பிடல, கலியில கூப்பிட்டேன். கலியா வந்துரு வந்துரு, சீக்கிரம் வந்துரு. அப்படியே வந்துரு. ஓடியா ஓடு ஓடு ஓடியா ஓடு. தாயே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு அபிஷேகம் பண்ண முடியலையம்மா. என்ன பைத்தியம் சொல்லி அடிச்சு போட்டாங்களே, இனி பாலுக்கு எங்கம்மா போவேன்? இந்த மகாபாவியை மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிருமா. தாயே, என்னுடைய குடிக்கிற பாம்பு வந்து பால் குடிச்சது நீ நடத்தின ஒரு விளையாட்டு தானா? இந்த ஏழையினுடைய இயக்கத்தை போக்குறதுக்காகவே இப்படி ஒரு அற்புதம் நடத்தினியா தாயே? அம்மா, உன்னுடைய கருணையே கருணை, என்னுடைய பாக்கியமே பாக்கியம் தாயே. நீ எத்தனை விழா இருப்ப? என்ன சொல்றீங்க சும்மா? இல்ல, அம்மனுக்கு பக்தன், ஆபீஸ்ல எனக்கு பியூன், வீட்டுல சமயக்காரன், சுருக்கமா சொல்ல போனா ஸ்ரீராமருக்கு அனுமார் மாதிரி எனக்கு நீ. இதுக்கு மேல எனக்கு என்ன பெருமை வேணுங்க? யசமா, சின்ன யசமா படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? சரியா, முதல்ல அவனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கணும். சரி. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி. அதுக்கப்புறம் என் பேர குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லணும். ஆமாங்க, உங்க பேர குழந்தை இந்த உடம்புல அபிஷேகம் பண்ணின பிறகுதான் இந்த கட்டை கீழே சாய். மறந்து போய் சீக்கிரம் போயிடாத, என் லைஃப் ரொம்ப போராடி. ஆமா, ஏங்க யசமா, கருக்கல்ல இருந்து சின்ன வீட்டுல காணலீங்களே? அவன் ஃப்ரெண்ட்ஸ்களை அழைச்சிட்டு வேட்டைக்கு போயிருக்கான். மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்ததே அஞ்சறி உள்ள பிராணிகளுக்கு செஞ்ச துரோகம்னு நினைக்கிறேன். நேரம் எந்த காட்டை கலக்கிட்டு இருக்கானோ. அவன் அங்க கரடியை சுடுறான், இவன் இங்க கரடி விடுறான். எழுந்துடா. ஆமா, சுடல. தொட்டில படுத்திருக்க பசங்க உங்களை எல்லாம் வேட்டை கூட்டு வந்து இப்படித்தான்டா. காட்டலி சத்தம் கேட்டாலே கால் சட்டை ஈரமாயிருதே. நான் பயந்து விடுங்கள, வழுக்கி விழுந்துட்டேன். ஆஹா, வழுக்கி விழுந்த வனிதா மணியே, வனிதா மணியே. கிண்டலா? மிஸ்டர் ரமேஷ், ரமேஷ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க. நான் டென்ட்டுக்கு போறேன். டென்ட்டுக்கா? சாரி டியர், உங்களை போய் நான் வேட்டை கூட்டிக்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கலாமே. டேய் ரமேஷ், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்பே போய் ஒரு 10 எலி, புலி, சிங்கம், யானை, கரடி எல்லாத்தையும் சொல்ல வாடா. வீரர்களே வாருங்கள், முதல்ல இந்த குரங்கு சுடு.
பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், ஃபேண்டாஸ்டிக், சம்திங் நியூ. என்னடா ஆச்சு? நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். புடவை கட்டின ஒரு பிளாஸ்டிக் பொம்மை ஒய்யாரமா நடந்து போனதை பார்த்தேன். மிருகங்கள் கூட புடவட்ட ஆரம்பிச்சிருச்சா? அப்ப நாட்டை விட காட்டுல நாகரிகம் இருக்குன்னு சொல்லு. இத சாப்பிடு. நான் பார்த்தது காட்டு மிருகம் இல்லடா, கவர்ச்சி கந்தர்வம், வனசுந்தரி. சரி சரி, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, நான் அந்த ராணியை முடிச்சுட்டு வரேன். What about me? You too. அம்மா. அம்மாவா? ஆமா. அவதான் தீக்கிரையாக்கிட்டனே. அவன் எனக்கு பால் கொடுத்தவ, இவன் என்ன பாதுகாத்தவ, நான் உன்னை பெத்தெடுத்தவ. ஒருத்திக்கு 3 அம்மாவா? 3 பேருமே ஒண்ணுதானே. நீங்க என்ன சொல்றீங்க? உருவங்கள் வேறு பெற்றிருந்தாலும் தாய்மைங்கிற உணர்வு ஒண்ணுதானே. விளக்கிலே எரிஞ்சாலும் விறகிலே எரிஞ்சாலும் வேள்வியிலே எரிஞ்சாலும் சுடர் ஒண்ணுதானே. பெத்தவ நான் சொல்றேன், நம்பு. நீங்க என்ன பெத்தவங்கிறத தவிர மத்ததையெல்லாம் நம்புறேன். என்ன நீங்க என்ன வருந்தி பெத்தது உண்மையானா ஒரு திரும்ப போல என்ன அனாதைய தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பீங்களா? அனாதைன்னு சொல்றது பெத்த தாயே நீ அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? தாயா? என்ன சொன்னீங்க? கொடுமையே உருவான புலி, கருணையே வடிவான தாயா இருந்து உனக்கு பால் கொடுத்ததை மறந்துட்டியா பவானி? பவானியா? அதுதான் உன் பேரு. இதெல்லாம் என்னது? சாப்பாடுமா? சாப்பாடா? காய் கனி கிழங்கு இதையெல்லாம் தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே நீ அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? ரொம்ப ருசியா இருக்கு. இவ்வளவு ருசியா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அம்மா கைப்பட்டா தனி ருசி இருக்கும் போல இருக்கு. பாயசம் சாப்பிடுமா? அம்மா, இனிமே எனக்கு துணையா என் கூடவே இருக்கீங்களா? ஒரு பெண்ணுக்கு உண்மையான துணை அவளுடைய கணவன் தான். நீயும் கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு ஒருத்தனுக்கு மனைவி ஆனாதான் உன்னுடைய வாழ்க்கையும் முழுமையடையும். பால் கொடுத்து வளர்த்த தாயை பறிகொடுத்தாள் பேதை.
பதை பதைத்து துடி துடித்தாள், பேசும் நிலை கொண்டாள். போதும் இந்த வாழ்க்கை என்று முடிவெடுத்த போது, ஒரு மகளே விதி வலிது என்று வந்தாள். அம்மா 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 போயிட்டா. பச்சை குழந்தையா இருக்கும் போதே போட்டுட்டு போயிட்டாளே, இப்ப போகாம இருப்பாளா? அம்மா உறவெல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்குத்தான். அம்மா, பாவம் பண்ணிட்டேம்மா. பரிகாரமே தேட முடியாத அளவுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஒரு உயிரை உருவாக்க சக்தி இல்லாத இந்த பாவுக்கு அழிக்கிறதுக்கு என்னம்மா உரிமை இருக்கு? சொல்லம்மா, சொல்லு. அம்மா, என்னை தாக்க வந்த புலியை நான் சுட்டு இருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். தர்மத்தை காக்க வந்த புலி அவசரப்பட்டு கொண்டுட்டேன். இனி நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. யார் நீ? என்ன ஏன் தடுக்கிற? முதல்ல இந்த துப்பாக்கி கீழே போடுங்க. இல்ல, நான் கொலைகாரன். நான் செஞ்ச பாவம் தீர என் வாழ்க்கை முடிச்சுக்க போறேன். விடுங்க. நீங்க உங்க உயிரை அழிச்சுக்கிறதுனால போன உயிர் திரும்பி வர போறது இல்ல. நான் தனிமரமா தாயன் பிழந்து தவிக்கணும்னு இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீங்க போகலாம். இல்லைங்க, அம்மா மேல ஆணையா சொல்றேன், இனிமே நீங்க சாகறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. மகாமாயி ராஜேஸ்வரி தேவி, என்ன மன்னிச்சிடம்மா. அம்மா, என் ஆயுஸ் பூரா உன் பாதார விந்தங்கள்லயே கிடந்து உனக்கு பணிவிட பண்ண எனக்கு அருள் புரித்தாயே. மகாமாயி தேவி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் அருள்வாய் தேவி. பவானி, பராசக்தி, ராஜராஜேஸ்வரி தாயி, மகாமாயி. இந்திரன் இடியாவும் வருணம் மழையாவும் அம்பாளுக்கு ஆராதனை செய்யற இந்த நேரத்துல என் பாவத்தை போக்குறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து ஆபத்து, எனக்கு பயமா இருக்கு. வாங்க அப்படி போலாம். இல்ல, என் ஆவி அம்பாளுக்கே நிவேதனமாகட்டும். வாங்க வாங்க. உனக்காகத்தான் அம்பாள் என்ன படிச்சிருக்கா. இனிமே நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்நாள் பூரா இங்கேயே தங்கி உனக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த பொண்ணோட நான் தனியா தங்குறது முறையில்லை. அதனால உன் சந்நிதியில உன்னையே சாட்சி வச்சு உன் கழுத்தில் இருக்கிற தாலியே இவளை கட்டி நான் முறைப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
கிட்ஸ், அந்த ராணியை முடிச்சிட்டேன். வாய மூடுங்கடா. அம்பாசிடர் பேனட் திறந்த மாதிரி. எந்த ராணிடா? அந்த வில்வவன ராணிய. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அந்த வில்வவன காட்டுல 2 நாள் தங்கியிருந்தேன். என் லட்சியம் நிறைவேறின உடனே சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். You are great. You are late. Perfect. மிஸ்டர் ரமேஷ், உன் பார்வையிடப்பட்ட எந்த பொண்ணும் ரசாயன மாறுதலுக்கு தப்பவே முடியாது. ஆஹா, பெரிய விஞ்ஞானிங்க. அணுசக்தி ஆராய்ச்சி பண்ண. அதை விட பெருசு. You are right. அந்த வெற்றியுடைய ரகசியத்தை கொஞ்சம் டீடைலா புட்டு வைய கேப்போம். ரகசியம் அதில் சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்றான். By all means, kids, அவன் அந்த காட்டுல இருக்கிற ராஜேஸ்வரி கோயிலே வளர்ந்த பொண்ணா. சோ அவளை கவர் பண்றதுக்காக நான் பக்தம் வேஷம் போட்டேன். ரொம்ப சின்சியரா ஆக்ட் பண்ணேன். முதல்ல அவ தயங்கினா, அப்புறம் மயங்கினா, அப்புறம் வாயிலே ஸ்ப்ரே வச்சுக்கோ. மூஞ்சிக்கு ஸ்ப்ரே வேற. பி பேஷண்ட். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் அவசரப்படுறதே இல்ல. பட்டு புடவைக்காக பணத்துக்காக பல பேர் சம்மதிப்பாங்க. இவகிட்ட ஒரு மஞ்ச கைத்தை காட்டி மங்களம் பாடிட்டேன். அட பாவி, தாயோட தாலி எடுத்து மகளுக்கு கட்டிட்டியா? ஆமா, சிலையோட கழுத்துல வேஸ்டா தொங்கிட்டு இருந்தது. இவ கழுத்துல கட்டினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். ரமேஷ், இது ரொம்ப சீரியஸான விஷயம். அம்மன் தாலி எடுத்து அவளை கட்டி இருக்கிற, தெய்வ சாட்சியா நீ அவளை கல்யாணம் பண்ணி இருக்கிற. ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும்தான்டா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும். ரமேஷ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. அம்மன் தாலியோட மட்டும் விளையாடாதா. மனுஷன் ஆட்டம் பாம்புக்கு தான்டா பயப்படணும். அம்மன் தாலிக்கும் அருணா கைத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா உலகத்துல சந்தோஷமா வாழவே முடியாது. ஏய் வீணா, நீ நாசமாகாத. யூ அண்ட் யுவர் அம்மன். பவானி, உன் கதையை கேட்டா என் நெஞ்சே நடுக்குதுமா. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த காட்டுல ஒரு புலியினுடைய பாதுகாப்புல இத்தனை வருஷமா நீ வளர்ந்து வந்திருக்கிற. நீ குழந்தையா இருந்தப்போ நான் உன்னை அடிக்கடி பார்ப்பேன். என் ஆத்தாதான் எனக்கு இப்படி தரிசனம் கொடுக்கறான்னு இந்த பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டே ஓடி போயிடுவேன். வயசு ஆகாக என்னால இங்க வந்து என் ஆத்தாவை தரிசிக்க முடியல. அதனாலதான் உன்னுடைய சோக கதையை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். பவானி, இந்த கோயில நீ குத்து விளக்கா ஒளி வீசிக்கிட்டு இருந்திருக்கிற. அந்த படுபாவி குத்து விளக்க அணைச்சு குப்பையில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான். என்னால இந்த வேதனையை தாங்க முடியலையம்மா. என்ன பண்றது? சிரிச்சுக்கிட்டே இருந்த என்ன அழ வச்சு பாக்குறோம்னு விதிய முடிவு. பவானி, அப்படியெல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடாதம்மா. தெய்வம் இருக்கிறப்போ தர்மத்துக்கு சோதனை வரலாம், ஆனா தர்மத்துக்கு அழிவு வந்துடக்கூடாது. பவானி, உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். போய் நியாயம் கேட்போம். அங்க அம்பா ஜெயிக்கிறானா இல்ல அதர்மன் ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். தினசரி பொண்ணை பெற்றவங்க அவங்க பொண்ணுங்க போட்டோக்களை தபால் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நாம பேசாம இருந்தோம்னா பொண்ணுங்களே தபால் அனுப்பிச்சிடுவாங்க. இதுல ஏதாவது உன்னை செலக்ட் பண்றா, கல்யாணத்தை முடிப்போம். மருமக வந்து யோகமாவது உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும். இத பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நோஸ் டிஃபெக்ட் டாடி. அழகான மூக்கு இருந்தாதான் நல்ல அவுட்லுக் இருக்கும். இதெல்லாம் நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். இத பாரு, திஸ் கேர்ள் இஸ் வெரி குட். கண்ணு ரொம்ப சின்னதா இருக்க. அதான் நீ சொல்றியா? எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணுக்கு கண்ணு அழகுதான் அவ கவர்ச்சியே. இப்படியே ஒன்னொன்னா தட்டி கழிச்சுட்டு இருந்தேன்னா பொண்ணு செலக்ஷன்லயே ஆயுஸ் குறைஞ்சிடும். இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. ஆமா, தம்பிக்கு எந்த பொண்ணு பிடிக்குன்னு எனக்கு தாங்க தெரியும். ஆமா, உள்ள வாமா. உன் புருஷன் வீட்டுக்குள்ளார வரத்துக்கு உனக்கு என்னமா தயக்கம்? வா. நம்ம தம்பி இந்த பொண்ண எங்க ஆத்தா சன்னதியில வச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டுங்க. கல்யாணமா? எனக்கு தெரியாமல? நமக்கு தெரியலன்னா என்னங்க ஏஜமா, தெரிய வேண்டியவளுக்கு தெரிஞ்சிருக்குதே. இந்த பொண்ணு கழுத்துல இருக்குதே இந்த தாலி, இது எங்க ஆத்தா கழுத்துல இருந்த தாலிங்க. டாடி, இந்த கல்யாணிக்கு சித்தப்பிரம டெவலப் ஆயிருக்கு. பேஜ் மாறி போன புக்கு மாதிரி கனெக்ஷன் இல்லாம ஏதேதோ பேசுறான். கல்யாண், யாரு இந்த பொண்ணு? எங்க ஆத்தாவோட மகன் வில்வவனத்து ராஜேஸ்வரியே அவ கோயில வளர்த்த பொண்ணுங்க இது. பாத்தீங்களாப்பா,
வில்பவனம் ராஜேஸ்வரி கோயில். அம்மன் கர்ப்பவதி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை பெத்தி கோவில்ல வச்சு ஆறாரோ பாடி வளர்த்திச்சான். அந்த ராஜராஜேஸ்வரிக்கு இந்த ஒரு பொண்ணு தானா இல்ல? தம்பி, இந்த அண்ட சராசரமும் அதுல இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களும் எங்க ஆத்தாவோட குழந்தைங்க தான். அதுல நீயும் ஒரு குழந்தை, உதற்கும் பேசுற குழந்தை. அப்பா, வளரல் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏமா நீ எதுக்கா இங்க வந்த? ஏன் எழுதிட்டு இருக்க? ஐயா, இந்த பெரியவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ராஜராஜேஸ்வரி கோயில்ல இவருமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொழுது விடியறதுக்குள்ள எனக்கே தெரியாம என்ன விட்டுட்டு போயிட்டாரு. கட்டின புருஷனை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா, இவ சரியான கைகாரி. இப்படி கண்ணீர் விடுறதெல்லாம் இவளுக்கு முந்தானைய ஓடுற மாதிரி. உடனடியா இவருக்கு ஒரு புருஷன் தேவைப்படுது. அதுக்காக கழுத்துல மஞ்ச கைட்ட கட்டிக்கிட்டு இந்த பைத்தியத்தையும் கூட்டுக்கிட்டு வசையுள்ள இடமாச்சுன்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. கொஞ்சம் இறக்கம் காட்டிங்க, உங்க பேர குழந்தைங்க 2 முறை கொண்டாந்து நிறுத்திடுவா. நிறுத்துங்க. மனுஷங்க நெஞ்சத்துல இவ்வளவு வஞ்சகம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. காட்டுல வாழ்ற மிருகங்க கூட என் கண்ணீரை கண்டு பதறிச்சு. அதுங்களை விட்டு விலகி மனுஷ கூட்டத்தோட சேர்ந்த என் மானம், மரியாதை, வாழ்க்கை எல்லாம் மண்ணா போச்சு. இத பாருங்க, அம்மனோட தாலி எடுத்து கட்டின இந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. தெய்வத்தோட கோபம் உங்களை சும்மா விடாது, சுட்டு எரிச்சிடும். மரியாதையா இந்த இடத்தை விட்டே போயிடு. அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மா, உன் கழுத்துல கிடந்த தாலி இங்க மண்ட பொருளுது தாயே. ஏம்மா, என் பையன் உனக்கு தாலி கட்டினதா சொல்றியே, அதுக்கு யார் சாட்சி? சாட்சி அந்த அம்மன் தான் சாட்சி. அந்த அம்மன் வந்து சாட்சி சொல்லட்டும், அப்புறம் உன்னை மருமகளை ஏத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. அம்மா, எசமா, அம்மா வந்து நிச்சயம் சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா வந்து நிச்சயம் சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா நிச்சயம் வந்து சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா வந்து சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. திருப்தி தானே? உனக்கு திருப்தி தானே? இப்போ மனசு குளிர்ந்துச்சா? அங்க நான் அவமானப்படல, நீ அவமானப்பட்டிருக்க. உன் சந்தையில் நடந்த கல்யாணம் சமூக சந்தையில விலை போகல. உன் கழுத்துல கிடந்த தாலி இப்ப கேலி காணாயிடுச்சு. இத்தனைக்கு பிறகும் உனக்கு ராஜராஜ ராஜேஸ்வரின்னு பெரிய பேரு. எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய நீ என்ன வாழ வைக்கல? பெண்ணுருவான நீயே ஒரு பெண்ணுக்கு அநீதி செய்யலாமா? இதுதான் என் மகளுக்கு செய்யற சீர்வரிசையா? இனிமே நான் உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன், அம்மானு கூப்பிட மாட்டேன். உன் பார்வையே என் மேல படக்கூடாது, உன் நேர் கூட என் மேல விழக்கூடாது, உன் பேரே என் காதுல விழக்கூடாது. நான் உன்னை விட்டே போறேன், உன்னை விட்டே போறேன். என்னது, இன்னொரு கல்யாணமா? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிரிடா. சீசனுக்கு சீசன் கல்யாணம் பண்ணா வாடி போயிடும். இதுக்கு முன்னால எனக்கு எப்ப பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி கல்யாணம் நடந்தது? அம்மன் தாலியை கட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாடா பாவி, மறந்துட்டியா? அழகு, அந்த அம்மனே மறந்துட்டா, நீ ஏன்டா இன்னும் மறக்கல? ரமேஷ், எந்த சாட்சியும் வக்கீல வச்சு கலைச்சிடலாம், ஆனா தெய்வ சாட்சியை யாராலும் கலைக்க முடியாது. சுருதி இல்லாம ஆடினா தெய்வம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருடா. தெய்வம், கடவுள், அதெல்லாம் சின்ன பசங்களை பயமுறுத்துற கதை. ரமேஷ், நீ எந்த தப்பு வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் பச்சை கொடி காட்ட தயாரா இருக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண நினைச்சேன், நான் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டேன். நீ யாரு அனுமதிக்கிறதுக்கு? Who are you? தஞ்சாவூர் மிராஸ்தார் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சொர்க்கத்தை நிச்சயமான விஷயம். சொர்க்கம் அங்கேயா இருக்கு? யாருக்குடே ஜோக்கர், அவ வயசுல இருந்து ஏன் வாரிசு குறிக்க போறது முனிசிபாலிட்டி ரெக்கார்ட்ல இருக்க வேண்டிய குறிப்பு. கமான் போடா. என்னடா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கதை விடுற? ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் ஜெயில் இருக்காண்டி உன் பேர் இருக்கு. யூ நோ இட்? பச்சா, டோன்ட் டாக் ரபிஷ். அடுத்த வாரம் தஞ்சாவூர்ல எனக்கு நிச்சயதார்த்தம். உனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா லிஸ்ட்ல இருந்து உன் பேரை கட் பண்ணிடுறேன். நீ என்னடா என் பேரை கட் பண்றது? நானே உன் கனெக்ஷனை கட் பண்ணிக்க விரும்புறேன். உன்ன மாதிரி ஒரு மாடர்ன் மிருகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஐம் சாரி, ஐம் நாட் சாரி. நீ தப்பா பேசின உடனே
நான் என்னையே மறந்து உன்னை பனிஷ் பண்ணிட்டேன். லெட்ஸ் போத் ஃபர்கெட் இட். கஷ்டம்டா ரமேஷ், திருத்த முடியாத அளவுக்கு நீ முத்தி போயிட்ட. இன்னைக்கு கூட உனக்கு எனக்கு இருந்த உறவு பாய். மை டியர் கதிர்வேல், டேக் இட் ஈஸி. வாழ்க்கையை இருளடைய வச்ச உனக்கு பகல்லே வழக்கா? நிரந்தரமான அமைதியை மரணம் மட்டும்தான் கொடுக்கும். மரணம் மட்டும்தான் கொடுக்கும். நெருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? தீச்சட்டி ஏந்துறவங்க, தீ மிதிக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு துணையா நான் கூடவே இருப்பேன். உன் பேர் என்ன? மாரி. என் ஊரு பண்ணாரி. என்ன எங்க வீட்டுல கொண்டு பத்திரமா விட்டுறியா? சரி வா. இரு. என் நாட்டுல திருட்டு பசங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. நகை என்ன போட்டிருப்பேனா ஆபத்து. எல்லாத்தையும் கழட்டி ஒரு மூட்டை கொண்டு போலாம். பாவம், ரொம்ப களைச்சு போயிட்டேன். பராசக்தி உன்னை கைவிட மாட்டா. இத பாரு, பராசக்தி பார்வதி நான் பேர சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும். எது இது? நீ அந்த பத்ரகாளியில பாதி இருப்ப போல இருக்கே. என்னது? ஆமா, அவன் உக்ரகாளி, நீ வக்ரகாளி. பெரிய பாட்டி ஆட்டம் பேசுறியே. அதனால்தான் சில பேரு என்ன ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. சரி, நீ இங்கே இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். வேண்டாம், தனியா போகாத. நகையெல்லாம் கழட்டிட்டேனே, இனிமே பயம் இல்லை. இதோ வந்துட்டேன். ஐயோ குழந்தை பிரசாதத்தை கடிச்சு ஓடுனே. அம்மனுக்கு படைக்க வச்சிருந்த பிரசாதத்தை அந்த குழந்தை கடிச்சு ஓடுதுங்க. அப்படியா? புனியம்மா பின்னாடி வா. போச்சு. சாப்பிடலாம். சுட சுட இப்ப வடிச்சது போல் இருக்கே. வடிச்சது மட்டும் இல்ல, படைச்சது. என்னது? படைச்சதுன்னா மனப்பூர்வமா கொடுத்ததுன்னு அர்த்தம். சரிதான், உனக்கு தமிழே தந்தாரா? சாப்பிடு. நீ சாப்பிடு. ஓ, நான் தான் முதல்ல சாப்பிடணும் இல்ல?
தைரியம் இருந்தா அம்மனோட பிரசாதத்தை திருடிட்டு வந்து திங்க. பிரசாதமா? திருடிட்டு வந்து திங்கிறதும் இல்லாம திமிரா? திருடுனையா? நானா? தெய்வத்துக்கு படிச்சத தெய்வம் எடுத்துக்கிட்டா அது திருட்டா? தெய்வமா? நீயா? ஆமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு அரிசி வடியில நீ படிக்கலையா? நீ எல்லாம் ஒரு அர்ச்சகர். தவறு பண்ணிவிட்டு தத்துவமா பேசுற. கோவில் பிரசாதத்தை திருடிட்டு வர சொன்ன மாதிரி வேற இன்னும் என்ன திருடிட்டு வர சொல்லியிருக்க? உயிரையே அழிச்சுக்க வந்தவனா? எனக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான். ஆஹா, உயிரையே அழிச்சுக்கு வந்த உனக்கு இந்த உடம்பெல்லாம் எதுக்கு? இது என்ன மூட்டையில? அத்தனையும் நகைங்க, அத்தனையும் அம்பாவோட நாயங்க. அப்படியா? முண்டன் திருவிழாவுக்கு அம்பாவுக்கு சாத்திரம் நாயங்க. என்னென்னமோ சொல்றீங்களே, இந்த நகை எல்லாம் இந்த குழந்தை போட்டிருந்தது. ஏமா சும்மா நிக்கிறேன், சொல்லு. சொல்லலாம். சொன்னா இவங்க என்ன நம்பவா போறாங்க? ஐயா, பாதி நாயங்க தான் இருக்கு. அப்படியா? மீதி நகைலாம் எங்க இருக்கு? அதத்தான் நானும் கேக்குறேன். கேக்குறியா? பதில் சொல்றேன். வாங்க பஞ்சாயத்துக்கு. முனியம்மா, எப்படி திருடுனீங்க? இன்னும் என்னதான் திருடுனீங்க? ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த நகையெல்லாம் இந்த குழந்தை போட்டிருந்ததுதான், கொள்ளை அடிச்சது இல்ல. சரி சரி, உண்மை வரணும்னா இந்த சின்ன குட்டியை வசமா கவனிக்க வேண்டியதுதான். முனியம்மா, ஒரு நிமிஷத்துல உண்மை வரவேற்கேன். வேண்டாம், அந்த பச்சை புள்ளி அடிக்காதீங்க. உண்மையை சொல்லுதா பாரு. சொல்லு. ஐயோ, அவச்சாரம் ஏற்பட்டு போச்சு, அவச்சாரம் ஏற்பட்டு போச்சு. நிறுத்துமா, நிறுத்து. ஐயா, ஏதோ தவறு நடந்து போச்சு. அம்பாள் மேல அடிபடுக்குது, அலங்காரம் கலையுது. ஐயா, ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நகையெல்லாம் அந்த குழந்தை போட்டிருந்ததுதான். ஆனா அதுக்கு எப்படி கிடைச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. நீ சும்மா இரு. என் குட்டி, வெளிப்படையா சொல்ல போறியா இல்லையா? வெளிப்படையா சொல்லிடுவேன். ஆனா சில பேர் இருட்டுல செஞ்ச காரியம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுமேன்னு பாக்குறேன். என்ன கதை இழக்கிற? நான் கதையை இழக்கல, பிரச்சனையத்தான் கலக்குறேன். அப்பதானே தெரியும். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? பாதி இங்க இருக்கு, மீதி நகை எங்க இருக்கு? சொல்லிடுவா? சொல்லுடி. கல்லு வச்ச தோடு உன் பொண்டாட்டியோட காதுல இருக்கு. தங்க ஒட்டியானம் உன் தங்கச்சியோட இடுப்புல இருக்கு. வயிறு அட்டிக உன் வப்பாட்டியோட கழுத்துல தொங்குது. அது மட்டும் பொய்யிரி. அப்படியா? கொலுசன் காப்பும் உன் குழந்தையோட கால்ல குலுங்குதுல. தேவியோட திருகு பில்லில இருந்து காசு மாலை வரைக்கும் திருடின களவாணியே நீதானே? நான் கண்ணா பின்னான்னு பேசல, கண்ணால பார்த்ததுதான் பேசுறேன். கண்ணாலியா பார்த்தேன். இரு, அந்த கண்ணையே இப்ப நான் புடுங்கிடுறேன் பாரு. எங்க அந்த குழந்தை? அந்த கண்ணை இப்ப நான் புடுங்காம விட மாட்டேன். ஐயோ, கண்ணு தெரியலையே. ஐயா, கண்ணெல்லாம் தெரியலையே. கண்ணு தெரியலையே. அம்மா, எங்க அந்த குழந்தை? கண்ணு தெரியலையே. கண்ணெல்லாம் எரியுது. அம்மா, எங்க அந்த குழந்தை? கண்ணு தெரியலையே. கண்ணெல்லாம் எரியுது. அம்மா, அம்மா, கண்ணு தெரியலையே. எங்க அந்த குழந்தை? அம்மா, எங்க அந்த குழந்தை? அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ, அம்மா, அம்மா, தாயே பராசக்தி, பண்ணாரி அம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு என் கண்ணையே பறிச்சிட்டேம்மா. உன் நகையெல்லாம் திருடினவன் நான் தாம்மா, நான் தாம்மா. ஐயா, கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க. தவறு செய்தவங்களை தண்டிக்க தயங்காத இந்த பண்ணாரி தாய் மனம் திருந்தவங்களை மன்னிக்கவும் தயங்க மாட்டான். பவானியா? தங்கச்சி, சீக்கிரம் வாமா. பவானி, நீயா? தங்கச்சி, நான் சொன்னனே ரமேஷ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டான்னு. அந்த பரிதாபத்துக்குரிய பவானி இந்த பொண்ணுதாமா. அடப்பாவமே, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கையே நரகமாக்க அந்த ரமேஷ்க்கு எப்படின்னா மனசு வந்தது? திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு பாவம் மனசு வந்து புறப்பட்டுருச்சு. பவானி, தேவி ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உன்னை பார்க்கணும்னு இருந்திருக்குமா? அண்ணா, பவானி தஞ்சாவூருக்கு வந்து நம்ம வீட்லயே தங்கி இருக்கட்டும்னா? ஆமாம்மா, அதான் நல்லது. வாமா.
வா. மாரியம்மா வஞ்சனையை தீர்த்து வைக்கும் தேவி அம்மா எம்மை வாழ வைக்கும் கோட்டை முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா. மாப்பிள வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா வரலையா? அவருக்கு லீவு கிடைக்கல, இன்ஸ்பெக்ஷன் டைம். அடடடடா, அப்படியே ஆயிப்போச்சா? அது என்னமோ தெரியல மாப்பிள, உங்க முகத்துல பால் வடிது உயர்ந்த மனிதன். அடடே, என்ன சார் இது? முகத்தை பார்த்த உடனே குணத்தை சொல்லிட்டீங்களே. அட என்னப்பா, 6 அடி உயரத்துல ஆஜான போவா நிக்கிறாரு, உயர்ந்த மனிதர்னு சொல்லாம பிளகா பையன் நான் சொல்றது. நீ ஒண்ணு கிண்டல் பேர் வழி. வாங்க வாங்க. மாரியாத்தா சன்னதியில இப்படி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உட்காருங்க. லௌகீக விஷயங்களை பத்தி பேசுவோமா? லௌகீக விஷயம் இருக்கட்டுங்க, முதல்ல லவ் பண்ற விஷயமா பேசுவோமா? என்ன சொல்றீங்க நீங்க? அதான், எங்க அப்பாவுக்கு நீங்க தர்ற சீதனத்து மேல லவ், உங்களுக்கு எங்க அந்தஸ்து மேல லவ், எனக்கு உங்க பொண்ணு மேல இல்ல. அதாவது அழகு, ஆகிரதி, அறிவு இது மேல லவ்னு சொல்ல வர்றான். ஓஹோ, தம்பி அந்த இடத்துக்கு வருதா? மொத்தத்துல பொண்ணுக்குங்க கண்ணு 2 கருப்பு திராட்சை, கண்ணா காஷ்மீர் ஆப்பிள், மூக்கு முந்திரி பழம், மூஞ்சி முலாம்பழம், மொத்தத்துல ஒரு பழக்கடையே உங்க பழக்கடைக்கு வந்த மாதிரி. அப்படியா? பொண்ணை முதல்ல கூப்பிடுங்க. ஏம்மா, பொண்ணை கூட்டிட்டு வா. என்னங்க மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க? நிமிந்து பாருங்க. இது என்ன இது? இதுதான் கல்யாண பொண்ணு, என்னுடைய மக. உங்க மகளா? ஏன் எனக்கு மகளே இருக்க கூடாதுங்களா? பேரு? எங்க குலதெய்வத்தோட பேரு பவானி. பவானியா? என்னங்க அம்மனுடைய பேரை சொன்ன உடனே தும்மல் வந்த மாதிரி சொல்றீங்க இப்படி? ஏய் வாடா போலாம். இந்தாப்பா. ஏன் தம்பி உனக்கு பொண்ணை பிடிக்கல? அது கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறு தான் பிடிக்கல. ஆமா, இது தெய்வத்தினுடைய முடிக்கயிறு. இதுவா முடிக்கயிறு? ஆமாப்பா, 3 முடிச்சு போட்ட கயிறு. எவனோ கட்டின தாலிக்கு என் ஃப்ரெண்டு புருஷனா இருந்தா? அடடடடடே பேஷ். அப்ப கட்டவன் கையிலே ஒப்படைச்சிடலாங்கிறீங்களா? அடடடடா, நல்ல யோசனை. டேய், புடிடா கைய. புடிடா கையன்னா. நான் ஏன் கை பிடிக்கணும்? ஏய் ரமேஷ், கட்டினவன் தான்டா கைய பிடிக்கணும். நீயா? நானே தான். ஏதோ கொஞ்ச நாள் உன் கூட நண்பனா பழகிறதுக்காக வெக்கப்படுற முன்னாள் தோழன், இந்நாள் எதிரி. அம்பாளா பார்த்து அந்த பொண்ணை மறுபடியும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கா. இல்லைன்னா ஆத்திரியோ குளத்திரியோ மிதந்து இருக்கும். டேய் சின்ன பையா, நான் சொல்றத மரியாதையா கேள். நாளை கழிச்சு மறுநாள் இதே இடத்துல இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஊரறிய நீ தாலி கட்டுற. அப்படி இல்ல உங்க கும்பல் கழுத்துக்கே தாம்பு கயிறு வரும். இது என்ன கொடுமை? கொடுமையா? சூதுவாது தெரியாத பொண்ணை சூழ்ச்சி பண்ணி கெடுத்தியே, அது கொடுமை இல்லையா? அம்மனை சாட்சி வச்சு அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியே, அது கொடுமை இல்லையா? இருடா உன்ன. டாய், யாரங்க? ஜாக்கிரதையா மூளை வீட்டுல கொண்டு போய் இந்த கும்பலையை வைங்க. ராப்பகலா காவல் இருக்கணும். டாய், நாள் அன்னைக்கு நீ தாலி கட்டுற. நாட்டாமக்கார ஐயா, ரொம்ப நன்றிங்க. அவன் இங்க பொண்ணு எடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனேதான் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்த முடிஞ்சது. நல்ல நேரத்துல வந்து நீ தகவல் கொடுத்ததுனாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருப்பா. ஊராருடைய கண்ணீரை துடைக்கிற உங்களை கண்கலங்க அம்பாள் ஒரு நாளும் விடமாட்டா. அம்மா தாயே லோகமாதா ஈஸ்வரி. நாங்க இங்கிருந்து தப்பிக்க நீங்க எப்படியாவது உதவி பண்ணும். எவ்வளவு பணம் வேணுமானாலும் தரேன். அதேபடி உங்க உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டா அப்புறம் நாங்க இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாதுங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. அவளே இந்த ஊரை விட்டே ஓடும்படியா செஞ்சுட்டா? எப்படி? இந்த ஊருக்கு வெளியே ஒரு மாந்திரிகன் இருக்கான். அவன் பயங்கரமானவன். அவன் பூஜை போட்டு துஷ்ட தேவதையை தூண்டி விட்டு ஏவல் செஞ்சான்னா அவ்வளவுதான். அவ பைத்தியம் பிடிச்சு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவா. உங்க பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வண்டர்ஃபுல்.
அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி உடனடியா ஏற்பாடு செய்யுங்க. தந்திரத்தால முடியாதத மந்திரத்தால முடிப்போம். ஓம் ரீம் க்ரீம் க்ரீம். ஓங்காரி ஹீங்காரி உக்கராரி வக்கராரி. ஆசானே, மகனே, உங்க மந்திர திறமையும் எந்திர வேலைப்பாட்டையும் நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் மகனே, கவலைப்படாதே. நான் விபூதியை வீசினால் அவன் விதி முடிஞ்சது. என்னுடைய குங்கும வாசம் அவனுடைய குல நாசம். ஆமாங்க, சாதாரண மந்திரம் இல்ல. சுடுகாட்டுல வெட்ட வெளியில நட்ட நடு நிக்கியில நின்னுகிட்டு நான் என்ன செஞ்சேன்னு வேகமா சொல்லு. எரியிற பணத்துக்கும் புதைச்ச பிரேதத்துக்கும் மத்தியில இருந்து ஜெபிச்ச மந்திரங்க. நான் அந்த மந்திரத்தை பிரயோகித்தால் எதிரியுடைய புத்தி பேதலிக்கும், மூச்சு திணறும், மூட்டுக்கள் தெரிக்கும், கூட்டுக்கள் குலவரந்து உதரும். ஆமாங்க, என் குருநாதர் யமனுக்கு எதிர்வாரிசு. வாரிசு என்னடா வாரிசு? அந்த யமனுக்கே நான் ஒரு யமன். ஆமாங்க, உங்க பொண்டாட்டியோட கேஸ். பொண்டாட்டி அவர் பொண்டாட்டிங்க. பொண்டாட்டி அடிக்கடி மாத்தாதே. இல்லைங்க, உங்க பொண்டாட்டியோட கேஸ் என் குருநாதருக்கு தூசு. ஆசானே, அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி இருந்தா தான் நானே செஞ்சு முடிச்சிருப்பேனே. நான் யார் தெரியுமா? ஏவல் இளவரசன், பில்லி சூரிய பேரரசன், ஜாலவித்தை சக்கரவர்த்தி. என் மந்திர சக்தியால் உன் மனைவியை இந்த ஊரை விட்டே ஓட்டுகிறேனா இல்லையாப்பா? ரொம்ப நன்றி. ஆனா ஒரு நிபந்தனை, இது காரணம் யாருங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? இது மிகவும் சிக்கலான விஷயம். இதற்கு என் மூல மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டுமே. வெள்ளி அதிகமாக செலவாகும். வெள்ளிய ஏன் இல்லையா? தேவ பாஷையில வெள்ளி, மாநில பாஷையில மணி, அதாவது பணம். இதோ கையில கொண்டாந்துருக்கேன். காரியத்தை முடிச்சிடுங்க. மானிடனே, என்னுடைய சக்தியை பிரயோகம் செய்து உன் மனைவியை நிலை உலைய செய்கிறேன். ஆமாம்மா, அந்த பாவிங்க ஏவல் பண்ணி உன்னை பைத்தியமாக்க சதி பண்றானுங்க. இப்பவே பித்து பிடிச்ச மாதிரி தானே உலாவிட்டு இருக்கேன். பேச்சியா பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆழ்பலத்தை கொண்டு அடக்கிற காரியமா இருந்தா அதை நாட்டாமக்காரர் முன்னாலேயே செய்திருப்பார். இது துர்தேவதையால நடக்கிற காரியம். நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். சிற்கதையா நிக்கிறனா எப்படி என்ன தடுக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த மந்திரவாதி சக்தி செயல்பட முடியாத இடம் மூகாம்பிகை தேவி ஸ்தலம். அங்க போயிடுமா நீ? ஆமாம்மா, அங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரு அச்சுதன். அவர் வீட்டுல நீ தங்கி இருக்கலாம். ஓம் ரீம் க்ளீம் க்ளீம். பவானி, ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா. அந்த ஏவல் உன்னை நெருங்கிறதுக்கு முன்னால எங்கிட்ட ஓடிவா. நான் எங்கதான் இருக்கேன், என் கூட வா. எங்க? என் வீட்டுக்கு. அங்க இந்த ஏவல் உங்ககிட்ட நெருங்க முடியாது.
கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்கேயும் கூட்டிட்டு வந்த. நான் ஒண்ணும் போய் சொல்லலையே, வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வீடு இல்ல, கோயில். ஆமா, இல்லன்னாலே வீடுன்னு தானே அர்த்தம். இது வெறும் இல்ல, கோயில், புனிதமான வீடு. இதை விட என்ன சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் ஆவார நன்றி சொல்லியிருப்பேன். நீ நினைக்கிறது தப்பு. பில்லியும் சூன்யமும் இந்த எல்லையை மிதிக்கவே பயப்படும். காத்தும் கருப்பும் சேட்டை பண்ண முடியாத கோட்டை இந்த கோயில். நீ ஸ்தலப்புராணம் சொல்றது அப்புறம் இருக்கட்டும், உன் சுயபிராணத்தை சொல்லுங்கிறியா? இந்த கொல்லூர் தான் என் ஊரு, மூகாம்பிகை என் பேரு. என்ன மூகாம்பிகையா? மூலஸ்தானத்துல இருக்கிறவ பேரே இவளும் வச்சிருக்காளேன்னு முழிக்கிறியா? அவ மூலவர்னு சொன்னா நான் உற்சவர்னு வச்சுக்கே. போத நிறுத்து, அவ வெறும் கல்லு. ஆமா, அவளை நாடி வர்றவங்கள கல் கல்லுன்னு கல்விய கற்பிக்கிற சரஸ்வதி அவதாரமும் அவதான். இருக்கட்டுமே, அவளால ஏன் தரித்திரம் தீரவா போகுது? அடுத்தவங்க தரித்திரத்தை தான் வாங்கிக்கிட்டு ஆசையையும் அருளையும் அள்ளி வழங்குற மகாலட்சுமி அவதாரமும் அவளேதான். அவ ஒரு நயவஞ்சகி. நயமா பேசி வஞ்சகம் பண்ணலன்னா அசுரன் மூகனை அவ அழிச்சிருக்க முடியுமா? அந்த பேசா மனதைக்கு நீ வக்காலத்து வேற வாங்குறியா? அவ பேசுறவ இல்ல, பேச வைக்கிறவ. ஊமையை கூட കവി പാട വെപ്പാ. അങ്ങനെ തന്നെ ഞാനും വിചാരിച്ചു. ഊഹം എന്ന് പറഞ്ഞാൽ ഊമയെന്നാണ് അർത്ഥം. ഊമകളെയും സംസാരിപ്പിക്കുന്നതുകൊണ്ട് നിനക്ക് മൂകാംബിക എന്നൊരു പേരുണ്ട്. നിന്റെ സന്നിധാനത്തിൽ വന്ന് ഒരു മണ്ഡലം പൂജിച്ചാൽ എന്റെ മോള് സംസാരിക്കുന്ന വിചാരിച്ചാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. അങ്ങനെ വന്ന എന്നെ ഇങ്ങനെ പരീക്ഷിക്കാമോ ദേവി? പരീക്ഷിക്കാമോ ദേവി? போதுமா? இப்ப எனக்கு விளக்கம் சொன்னியே, இந்த அம்மாவுடைய கலக்கத்தை இவ தீக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுவேன்? அது அவளோட விதி. விதி? ஒரு பக்தையோட விதியை மாத்தி எழுதுற சக்தி உன்னுடைய பராசக்திக்கு கிடையாதா? விதிங்கிறது கண்டபடி மாத்தி எழுத கரிக்கோடு இல்ல, காலக்கோடு. பிரம்ம லிபியில இருந்து ஆண்டவனால கூட தப்பிக்க முடியலையே. விதிக்கு முன்னால அந்த கடவுளும் ஒண்ணுதான், இந்த கல்யாணியும் ஒண்ணுதான். എന്റെ മോക്ക് കല്യാണിന്ന് പേര് വെച്ചാൽ അവളുടെ ജീവിതം മംഗളകരമായിരിക്കുന്നു ഞാൻ വിചാരിച്ചു. അവളുടെ വായടപ്പിച്ച് അവളെ മൂളിയാക്കിയല്ലോ ദേവി. അമ്മേ, എല്ലാരും നിന്റെ നാമം വിളിച്ചു പറയുന്നു. എന്റെ മോള് മൂകാംബികെ രാവിലെ തൊട്ട് രാത്രി വരെ നിന്റെ മന്ത്രവും പറഞ്ഞു നിന്റെ പ്രകാരം ഞാൻ ചുറ്റി വരുന്നു. ഇനിയും നിന്റെ കൽമനസ് കരഞ്ഞില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോള് സംസാരിക്കില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി. പിന്നെ ഞാൻ മാത്രം എന്തിനു സംസാരിക്കണം? എനിക്ക് എന്റെ നാക്കും വേണ്ട, എന്റെ ജീവനും വേണ്ട. നീ എന്നെ എടുത്തോ ദേവി. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എനിക്ക് എന്റെ ജീവൻ വേണ്ട. ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എനിക്ക് എന്റെ ജീവൻ വേണ്ട. നീ എന്റെ ജീവൻ, നീ എന്നെ എടുത്തോ. നീ ആരാ? ஐயா, இங்க அச்சுதங்கிறவர் எங்க இருக்காரு? நான் தான்மா. நீ? நான் தான் பவானி. ஓ, நீதான் பவானியா? தஞ்சாவூர்ல இருக்க நண்பர் கதிர்வேலு எல்லாம் விளக்கமா எழுதியிருக்காருமா. வா வாமா. ஏமா, என்னாச்சு? என்னாச்சு? നമ്മളെ അന്വേഷിച്ചു വന്ന പെണ്ണാണ്. ഇത് ഒരു മന്ത്രവാദിയുടെ ശൂന്യം ഇവിടെ പിടിച്ചിട്ടുണ്ട്. അമ്പലത്തിലേക്ക് ഇത് പറ്റിയ സ്ഥലം ചോട്ടാനിക്കറിയാ, അവിടെ കൊണ്ടുപോകണം.
നാരായണ നിന്റെ സന്നിധാനം ചുവന്ന ആരെയും നീ വെറുതെ തിരിച്ചയച്ചിട്ടില്ല. ഈ പാവപ്പെട്ട പെൺകുട്ടിയെ നീ സ്വസ്ഥമാക്കിയല്ലോ ദേവി. தெய்வம் அலங்காரங்களுக்கும் அபிஷேகத்துக்கும் மட்டும் கோயில் அல்ல. தவறு செய்யறவங்களை கண்டிக்கவும், திருத்தவே முடியாதவங்களை தண்டிக்கவும், நல்லவங்களை காத்து ரட்சிக்கவும் தான் சக்தி இப்படி அங்கங்க கோயில் கொண்டிருக்கா. தேவியோட சக்தியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த அறியாம பேயும் என்ன பிடிக்காது. என்னால உங்களுக்கு எவ்வளவு தொல்லை. என் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியால எத்தனை பேருக்கு சிரமம். இந்த வயசுல ஏமா உனக்கு இத்தனை விரச்சி? ഈ കുട്ടിയുടെ പുരുഷൻ ഇവളെ വിട്ടിട്ട് എവിടെയോ പോയി. ഇനി എന്താ ഉള്ളത്? கவலைப்படாதீங்க, பெரிய பாளையத்தம் கிட்ட போங்க, உங்க குறையெல்லாம் தீர்ந்து போகும். அப்படியா? ஆமாம்மா, என் சொந்த ஊர் பெரிய பாளையம். இது எனக்கு ஒரே பொண்ணு. ஆசையா வளர்த்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். காரணம் இல்லாம என் புருஷன் என்ன கைவிட்டு போயிட்டாரு. 5 வருஷமா திரும்பல. பெரிய பாளையத்தம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேலை கட்டி பிரார்த்தனையை முடிச்சா என் பொண்ணு. போன புருஷன் தானா திரும்பி வந்துட்டாருமா. அப்போ நானும் உங்களோட பெரிய பாளையம் வரட்டுமா? தாராளமா வாமா, வேண்டிய உதவியை நான் செய்யறேன். அம்மா சூட்சிச்சு போனே மோளே, சூட்சிச்சு கொண்டு போனே. சரி. 1000, 2000, 3000, 4000, 5000. எவ்வளவு பெரிய வா, ஏன் அவ்வளவு பெரிய இந்த உலகத்துல நீங்க காட்டேரிய படைச்சது உங்களுடைய இருப்பை அதிகமாகத்தான் நினைக்கிறேன். கொள்ளிவாய் பிசாச படைச்சதே என்ன குபேரன் ஆக்கத்தாண்டா. குருதேவா, அதாவது எனக்கு அற்புதம் நடக்குன்னா உங்களுக்கு கேவலம் இந்த அடுப்பு சாம்பல்லே ஆட்சிக்காரே. இது என்ன கண்ட இன்னும் போறப்பா. 8 அடுக்கு மாளிகை, அள்ளி தடாகத்துல 1000 பெண்களோட நீக்க வைக்க. அள்ளி தடாகத்துல 1000 பெண்களோட நீச்சல் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி அசந்து உட்காந்துட்டீங்க. ஐயோ, நான் அசரலடா, நான் விட்டனே ஏவலு. அது என்ன அசத்தி வச்சுடா. ஏவலுக்கு தாவுறதுக்கு இடம் இல்லைன்னா ஏவி விட்ட வேண்டே திருப்பி வந்துடா பாவி. அப்ப உங்ககிட்ட திரும்ப வந்துச்சுல பாத்திரிக்கா ஏக்கிறியா பரதேசி? ஐயோ பத்தினிக்கு துரோகம் பண்ணனே இப்ப என்ன படாத பாடு படுத்துதுரா. ஐயோ, என் குருநாதன் சொன்னா மந்திர தந்திரங்களை எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்து, கெட்டதுக்கு பயன்படுத்தினா உன்னையே திருப்பிக்கணும்னு சொன்னது உண்மையா போச்சே. அப்பா, ஐயோ, தன்வினை தன்னை சுடும், தன்வினை தன்னை சுடும், தன்வினை தன்னை சுடும், தன்வினை தன்னை சுடும். நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம், கல்யாணத்தை தை மாசம் வச்சுக்கோ. அவ்வளவு தள்ளி போடணுமா? இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லது. ஏன் அவ்வளவு அவசரப்படணும்? ஒரு ஃபாரின் ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு, அதனாலதான் இவ்வளவு அவசரம். அந்த தேதியில கல்யாணம் பண்ணா அவங்க ரொம்ப அமோகமா இருப்பாங்களாம். ஓஹோ, ஒரு நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் போது அதுல தடையே சொல்லக்கூடாது. ஆமாங்க. கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்திடுறேன். பணத்தை வாரி விட்டோம்னா மாப்பிள்ளை பொண்ணத்தோட எல்லாத்தையும் வரைக்கலாங்களாமே, குழந்தைய தவிர. சரி, நெருங்கின பந்துக்களுக்கு எல்லாம் இப்பவே டெலகிராம் கொடுக்க ஆரம்பிச்சுடுறேன். திடீர் கல்யாணம் ஒரு திருலிங்கா இருக்கட்டும் வேணுதானா? சாப்பிட போமா? நீங்க 2 பேரும் கடைசி பண்ணு. நான் அப்பவே சொன்னேன், வளையிறான். பையனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறத மறைச்சு இந்த கல்யாணத்தை சந்திரமா நடத்தலாம் நினைக்கிறா? நல்ல வேலை, ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா என் பொண்ணு வாழ்க்கையை வீணா போயிருக்கு. நல்ல வேலையா அந்த பெரிய வேலையை சமாதானம் காப்பாத்தி இருக்கிறான். வாங்க. பவானி
பஞ்சாமிர்தமும் இது கேடு இல்ல. ஏழைங்க குடிக்கிற இந்த கூழ்தான் அம்மனுக்கே பிரியமானது. என்னங்க என்ன தண்ணி கொண்டாங்க. இதோ வந்துட்டேன். இந்த கூழ சாப்பிடு. பவானி கூப்பிட்டியா? நான் இந்த பொண்ணு இல்ல கூப்பிட்டேன். இவளும் என் பேரு கொண்டவளா? இவ கதையை கேட்டியா பெரியம்மா? இவளை கட்டிக்கிட்டவன் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இவளை விரட்டி விட்டானா. காலிதான் கழுத்துல இருக்கு. அத கட்டினவர் கை விட்டுட்டாரு. இப்படி எல்லாம் சோர்ந்து போய் பேசாதேம்மா. எல்லாரையும் அரசாளத்தானே அவ அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கா. இப்போ அவ உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உன் குறையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும். வேப்பலை கட்டிக்கிட்ட உனக்கு வெள்ளம் போல வாழ்க்கை கிடைக்கும். உங்க வார்த்தைய நான் தெய்வவாக்கா மதிக்கிறேன். நீ என்ன பொய்யா சொல்ல போற? இதோ பாரு, உன் புருஷன் கூட நீ ஓஹோன்னு வாழறத இந்த கண்ணால நான் பார்க்கத்தான் போறேன். பவானிம்மா, அப்ப இந்த பொண்ணு தான் புருஷனை தேடி போகலான்னு சொல்றீங்களா? அடி அசட்டு பொண்ணு, இந்த அழகான முகத்தை தேடிக்கிட்டு அவனே வருவான். கல்கத்தா பாட்டிக்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி 1 மாசம் ஆகுதுடா. இன்னும் சரக்கு சப்ளை பண்ணல. இன்னும் 2 நாள்ல சப்ளை பண்ணல நம்மள கைமா போட்டுருவான்டா. ஆமாங்க. டியூட்டி வருது. நான் மருந்து வாங்கி வரத்துக்குள்ள இப்படி ஒரு விரீதமா கை கட்டினது வாய் கட்டுறது கடவுள் கையில் இருக்கும்பாங்களே, அது உண்மைதான். அப்பா தெரியுது. இந்த நிலைமையில பார்த்த அப்புறம் நான் உயிரோட இருக்க மாதிரி ஐயா கொடுவேன். நான் சார் நான் கூப்பிடுறேன். ரமேஷ் பைய வீடு இதுதானா? ரமேஷ் பயல யார் நீங்க? நீ யாரியா? ரமேஷோட அப்பா. அந்த பாவியை பெற்ற படுவாதி நீதானா? என்ன கேட்டா? அந்த புள்ள படுத்துக்கிறாங்க. இந்த பைய பேச்ச கேட்டு அந்த பத்தினி தெய்வத்தினி செஞ்ச துரோகத்துக்கு எடுத்துக்கிட்டியோ? என்ன விடலை? அந்த புள்ள பத்தினி தெய்வம் என்ன விடலை? காயா வளர்ந்தா படுவாதி பைய. இவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு குறுக்கிடுறா, அவளை ஊரை விட்டே துரத்தணும், மந்திரம் வையன்னு சொன்னா. இவன் பேச்ச நம்பி நான் மந்திரத்தை வச்சையா. அந்த நல்ல பொண்ணுகிட்ட ஏவல் நெருங்க முடியாம தீர்த்து வந்து என்ன தாக்கிடுச்சியா, தாக்கிடுச்சு. ரமேஷ் என்ன அதெல்லாம்? ஏண்டா பேசாம இருக்க? நடந்தது சொல்லுடா. உண்மை சொல்லிடுறப்பா. அந்த வில்லவரத்து பவானிக்கு நான் தாலி கட்டது உண்மைதாப்பா. அம்மனை சாட்சியா வச்சு நடத்துற கல்யாணத்தை இல்லைன்னு சொன்ன நான் இருக்கேன். அம்மன் எனக்கு புத்தி புகட்டிட்டா. அவ கழுத்துல கிடந்த தாலிய ஒரு விளையாட்டு பொருளா நினைச்ச. அது வேலை பாரு. இப்ப என் கைய கால முடக்கிட்டாப்பா. உன் பேச கேட்டு ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கும் கவர்லுக்கும் ஆளாயிட்டேன்னு. இந்த பாவத்தை போக்க நான் எந்த கோயிலுக்கு போய் மன்னிப்பு கேட்கிறது? கோயிலுக்கே போக வேண்டாம். பிரிச்ச குடும்பத்தை நான் சேர்த்து வைக்கணும். கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணானே, அவளுக்கு திருப்பியும் வாழ்க்கை கொடுக்கணும். அப்பத்தான் எங்க 2 பேருடைய பாவமும் தீரும். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அது நடக்கிற காரியம் இல்ல. ரமேஷ், அவ எங்க இருக்கணும், எங்க போனானோ தெரியலையே. இதெல்லாம் பிரமாதம். என் குருநாதர் வெத்தலையில மை போட்டு பார்த்தாருன்னா அத்தனையும் தெரிஞ்சிடும். முடியாதா? என் மந்திர சக்திய தப்பா உபயோகப்படுத்தினேன். அதுல எல்லாம் இனிமே தெரியாதுடா. குருநாதர் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முந்தி கெட்ட நினைச்சீங்க, கெட்டது நடந்தது. இப்ப நல்ல நினைக்கிறீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்தாங்க மை போட்டு பாருங்க. அப்படியா? ஆமா குரு, இந்தாங்க. குருவே, தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தவற மன்னிச்சு எனக்கு அந்த பொண்ணை காட்டு.
கல்கத்தா காளி கங்கா நதி ஹவுரா பிரிட்ஜ் போது பாரு அந்த பொண்ணு அப்படிங்க போது பாரு அந்த பொண்ணு ரமேஷ் நாம உடனே கல்கத்தா போறோம். எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்ன விட்டுடுங்களேன். விட முடியாது. ஐயோ முடியாது. நிறுத்துங்க. இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா? விடு விடு என் கைய விடு. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களே. யாரா நீங்க? இந்த பொண்ணை பலவந்தமா எங்க இழுத்துட்டு போறீங்க? ஐயா என்ன காப்பாத்துங்க. இவங்க என்ன கடத்திட்டு போறாங்க. ஓஹோ, பெண்களை கடத்திக்கிட்டு போய் விலைக்கு வைக்கிற ராம்லால் குரூப்பை சேர்ந்தவங்களா? இறங்கிடா கீழே. கையெடுத்து கும்பிட வேண்டிய தாய் குலத்தை இப்படி கடைச்சலை காக்க பாக்குறீங்களே, உங்களை சுட்டு கொன்னுடுவேன். ஐயா சுட்டாதீங்க ஐயா சுட்டாதீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவத்தை பண்ணிவிட்டேன். செத்தாலும் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. என்ன விட்டுடுங்க ஐயா. போ. அம்மா வா போலாம். ஏமா தயங்குற? நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். பயப்பட தேவையில்லை. வா போலாம். பராசக்தி தேவி காளி மாதா, வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அந்த கல்கத்தா காளியுடைய கடாட்சத்தால இந்த வீடு எனக்கு கிடைச்சதும்மா. அதனாலதான் இத பொது காரியத்துக்கு பயன்படுத்துறேன். உங்களை மாதிரி ஒரு உத்தமரை நான் சந்திச்சது அந்த தேவியோட கருணையினாலதான் நினைக்கிறேன். நேரவாமா. நல்லா இருமா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. காரணம் நிக்கும், உட்காருங்க. அடடே, நிறைய பெண்கள் இருக்காங்களே. இவங்கெல்லாம் நான் பெத்தெடுக்காத என் குழந்தைங்க. ஆதரவில்லாத பெண்களுக்கெல்லாம் இந்த வீடுதான் அடைக்கணும். இதெல்லாம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் லட்சியம். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. உன்னுடைய வருகையால என்னுடைய கைங்கரிய விருத்தி அடைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தெய்வ கைங்கரியத்துக்கு என்னுடைய பங்கு நிச்சயமா உண்டு. ரொம்ப சந்தோஷம். வாமா சொல்லலாம். அம்மா தாயே கல்கத்தா காளி பவானி, இதுதான்மா அவன் ரூமு. குளிச்சிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. உனக்கு என்ன வேணுமோ வேலைக்காரங்கிட்ட கேளு, உடனே கிடைக்கும். நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். அம்மா தாயே லோகமாதா. ஐயா ரொம்ப நல்லவர். யாரு? பக்தன் அம்மணி. பக்தனா? கோவில் மாதிரி இந்த வீட்லயும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் போல இருக்கு. பெரியவரை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல,
பிரியமா உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். நீங்க விலாசம் தவறி வந்துட்டீங்க. No. இந்த வீட்டு விலாசம் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த விபச்சார விடுதியோட கீர்த்தி கீழ்த்திசை நாடுகள் எல்லாம் பரவி இருக்கு. அளவுக்கு மீறி பேசாத. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு, இல்ல நான் பெரியவரை கூப்பிடுவேன். பெரியவர்? அந்த பெரியவர் தான் டார்லிங். என்கிட்ட 5000 வாங்கிட்டு உள்ள லேட்டஸ்ட் பியூட்டி இருக்கு, கோ ஹெட் அப்படின்னு அனுப்பிச்சாரு. அவரை பத்தி அப்படி பேசுறேன்? எஸ், அந்த தர்மமா கோயில்ல ஏழைகள் பசியை தீக்கிறாரு, இந்த வீட்டுல எங்க சதப்பசியை தீக்கிறாரு. அவர் செய்யறது டபுள் தர்மம். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு விட்டுடுங்க. இம்பாசிபிள். பணத்தை கொடுத்தாச்சு, பில் போட்டாச்சு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. Come on darling. ஐயா, 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 இந்த ஆளை பாருங்க. என்னம்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இவனை பாருங்க ஐயா. என்னடா மைனர் கையால ஆகாதவனா இருக்கிற, இதுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப்ப கேக்குற? போமா போ, ஓடினா. தேவி, தேவி. Come on darling, come on. ஐயோ, என்னடா மைனர் 5000 ரூபாய கொடுத்துட்டு இப்படி ஓடிட்ட? பாம்பு, பாம்பு, ஐயோ, பாம்பு, பாம்பு. அக்கிரமம் பண்ண என்ன தேவி பாம்பா வந்து தண்டிச்சிட்டா. தெய்வம் பேசாதுன்னு நினைச்சேன், அது பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் பேச்சடங்கி மூச்சடங்கி போக போறேன். பவானி, என்ன மன்னிச்சிடுமா. என் உயிர் பிரியிற நேரத்திலேயாவது என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. இல்லைன்னா என் ஆவி கூட அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்குமா, அவஸ்தைப்பட்டுக்கிட்டே. என் பாம்புகள்லாம் இங்கே இருக்கு. ஏமா, இதெல்லாம் உன்னுடைய பாம்புகளா? இதெல்லாம் சேர்ந்து அந்த பெரியவரை கட்டிடுமா? பாவம் பண்ணவங்களை தான் என் பாம்பு கடிக்கும். ஏமா, ஏதாவது செஞ்சு அவரை காப்பாற்ற முடியாதா? மனுஷங்களை விட பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இனிமே அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா கொட்டின விஷத்தை திரும்ப எடுத்துடும். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேம்மா. இனிமே தர்மத்தை மீறி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் என்னுடைய அப்பாவை நினைச்சு உங்ககிட்ட மன்றாடுறேன், தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. எதிரிகளுக்கும் கருணை காட்டுறது தெய்வத்தோட ஏமாளித்தனம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குணம் உங்ககிட்டயும் இருக்கு. மகளே, தெய்வம் என்ன மன்னிச்சிடுச்சுமா. இப்ப நான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன். ஆரவாரமான வார்த்தைகளை கேட்டு அம்மா மயங்க மாட்டா. காற்ற தீபாராதனையில நெருப்பு தெரியக்கூடாது, அவங்க நெஞ்சம்தான் தெரியும். அம்மா, உங்க வாக்கியை விரதமாக்கி வாழ்ந்து காட்டுறமா, வாழ்ந்து காட்டுறேன். முதல்ல இங்க அடப்பட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துறேன். பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் பல பேருக்கு உண்மையான பக்தியே பிறக்குது. ஐயா, இனிமே
கூன் குருடு மனமாகி போனவங்கள இந்த வீட்டுல வச்சு பராமரிங்க. அப்படியே செய்யணும் தாயே. பவானி வா போகலாம். நான் வரேன். எங்கம்மா போற? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் எல்லா திக்கையும் சொந்தமாக்கிடும். எனக்கு ஆபத்து வந்தப்போ தேவின்னு கதர்னேன். அந்த கருமாரி பாம்பூர்வத்துல வந்து என்ன காப்பாத்தினா. வாங்க போலாம். தட்சயஜ்ஞம் காலத்துல ஈஸ்வரியோட இடது கால் விரல் விழுந்த புனித பூமி இந்த கல்கத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயே என் மானத்துக்கு பங்கம் ஏற்பட்டுடுச்சு. பவானி, கற்பங்கிறது காத்துப்பட்டு கரையிற கற்பூரம் இல்ல, அது மாசு நெருங்க முடியாத அனல். பத்தினி தெய்வமான சீதையே அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலையா? அம்மா, அந்த மாதிரி நீ அக்னி பிரவேசம் செய்யணும்னு நான் சொல்லல. ஆத்ம பரிசுத்தம் செஞ்சுக்கிட்டா. ஆத்ம பரிசுத்தமா? ஆமா. அதோ அந்த புனித கங்கையில நீராடி ஈரப்புடவையோட இந்த கல்கத்தா காளி கோயில் சன்னதிய பக்தியோட 3 தடவை சுத்தி வா. உன் புடவையிலே உள்ள ஈரமும் காஞ்சு போகும், உன் மேல படிஞ்சிருக்கிற ஈனமும் கரைஞ்சு போகும். போம்மா. நான் இந்த கூடையில உள்ள ஜீவன்களை புத்துல விடணும். சரிம்மா? மாதர்கள் எல்லாம் மன்னையர் வடிவம் என்பதை கண்ட மகா பரமஹம்ச ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடி மகிழ்ந்த இடம், பத்ரகாளியை கண்ட இடம், கங்கை நதி ஓடி தவழுமிடம். பொண்ணு வருது, நம்ம உபாயம் இதுகிட்டையாவது பலிக்குதான்னு பாப்போம். ஒரு பவுனை போடுவோம். ஆக்காம போகுது. இப்ப 2 பவுன் போடுவோம். எடுக்காம போகுது. இப்ப முத்து மாதிரியே போடுவோம். தங்கம் காலடியில கிடக்கு, பார்த்தும் பார்க்காம போறியே. இல்லையா, அது ஏனாக இல்ல. ஈரப்படவு காஞ்சிருச்சே. தாயே, உன்னை போல பரிசுத்தமான ஆத்மாவத்தாமா நான் இத்தனை காலமா தேடிக்கிட்டு இருக்கேன். கேவலம் மண்ணுக்கே போராடி மாயிருந்த உலகத்துல பொண்ணை பார்த்து புறக்கணிக்கிற பெண்ணை நான் இப்பதாமா பாக்குறேன். ஐயா, ஒரு பொண்ணு தங்கத்தை மனசுலயும் வெள்ளிய சிரிப்புலயும் வைக்கிறது தான் பண்பாடுன்னு நினைக்கிறவனா நான் வரேன்யா. அம்மா இல்லம்மா, உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கம்மா. பிச்சைக்காரிக்கிட்டே பிச்சையா? ஆமாம்மா, கருணை பிச்சம்மா. நீ மனசு வச்சா என்ன இந்த பாவச்சத்திலிருந்து கரையேற்ற முடியும்மா. இத பிரிச்சு பாரும்மா. ஆமா, என்னம்மா அப்படி பாக்குற? இந்த ஈரங்கிட்டையாவது இவ்வளவு நகைகள்னு பாக்குறியா? இது சாதாரண மனிதர்கள் அடைகிற நகை இல்லம்மா. காஷ்மீரத்து சீரபவானியோட அலங்கார ஆபரணங்கள், அந்த திரிபுர சுந்தரியோட நகைகளை இந்த படுவாவை திருடிட்டு வந்துட்டோம் அம்மா. திருடிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, நான் நிமிர்ந்து நின்று செய்யற குற்றத்துக்கு கூலி கூறிய தண்டனை அனுபவிக்க வச்சுட்டோம்மா அந்த தேவி. ஐயா, இந்த நகைகளை எங்கிட்ட எதுக்காக கொடுக்குறீங்க? அம்மா, இந்த நகைகளெல்லாம் திருப்பி கொண்டு போய் அந்த கோயில சேர்க்கறதுக்காக நம்பிக்கையான ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் செய்த உபாயத்துல அந்த உலக மாதாவே உன்னை அடையாளம் காட்டிட்டா. தயவு செய்து இந்த நகைகளெல்லாம் கொண்டு போய் அந்த கோயில சேர்த்துறம்மா. அம்மா அம்மா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என் கணவரை தேடி அலறி முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். அம்மா, அந்த சீரபவானி சந்நிதியில தான் உன் மாங்கல்ய பாக்கி நிறைவேற போகுதுன்னு நான் நம்புறேம்மா. அப்படியா? ஆமாம்மா, தட்சயஜ்ஞம் காலத்துல அம்பிகையோட கழுத்து பகுதி விழுந்த இடம் அந்த கஷேத்திரம். அங்கே வழிபடுற பெண்களுக்கு
மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிற மகா சக்தி அவ. சரியா? அங்கே போம்மா, நிச்சயம் புருஷனை நீ சந்திப்ப. இது சத்தியம்மா. போறையா போறேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தயங்க மாட்டேன். என் கடமையில இருந்து தவற மாட்டேன். நான் வரேயா. அம்மா, தாயே, பராசக்தி, உன் கருணையே கருணை அம்மா. பவானி, எங்க போற? காஷ்மீரத்தில் உள்ள சீரபவானி கோயிலுக்கு. எதுக்காக? இந்த மூட்டையில இருக்கிற நகைகளை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டா என் கணவரை சந்திக்க முடியும்னு அந்த பெரியவர் சொன்னாரு. உன் கணவனை நீ எங்கேயும் சந்திக்கலாமே? இல்ல, அவர் சொல்றதா சரின்னு எனக்கு படுது. அவர் எல்லாம் தெரிஞ்சவரு, நீ எதுவும் புரியாதவ. ஓஹோ, அந்த மூட்டை என்கிட்ட கொடு. எதுக்கு? அந்த நகையெல்லாம் என்னுடையதான். என்னது, உன்னுடைய நகைகளா? ஆமா. சந்தேகம் இருந்தா எனக்கு பூட்டி பாரு, பொருத்தமா இருக்கும். விஷப்பாம்புகளோட பழகவளாச்சே, உன் மனசும் விஷமாயிடுச்சு. சரிதான், ஏதோ பழுப்புக்காக 2 பாம்போட பழகுற என்ன போய் விஷங்கிறியே. நீ கும்பிடுற அம்பாளுக்கு தலையில பாம்பு, அவளை கட்டிக்கிட்டவருக்கு கழுத்துல பாம்பு, அவ பிள்ளைக்கு வயிற்றுல பாம்பு, அவ கூட பிறந்தவனுக்கோ படுக்கிற பாயே பாம்புதான். அவங்களையெல்லாம் நம்பும் போது என்ன நம்ப கூடாதா? உன் கதையை நிறுத்து, நான் வரேன். முடியாது. என்ன சொன்ன? இந்த கண் தானே தேவியோட நகை மேல ஆசை வச்சது. அந்த கண்ணைய குத்தி கூடாக்கிறேன். ஆயிரம் கண் கொண்ட அகிலாண்டீஸ்வரி, என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சு. விதி உன்னை விரட்டுது. பார்த்து நடக்கணும்பா. இப்படிப்பட்ட நிலையில தனியா வரலாமா? அப்பாவோட தாம்மா வந்தேன். வழியில நான் அவரை பிரிஞ்சுட்டேன். கட்டினவளை நான் பிரிச்சேன். அதுக்கு தண்டனையா அந்த அம்பிகை பெத்தவரை பிரிச்சுட்டா. பவானி, பவானி. பவானியா? ஆமா, அதுதாம்மா என் மனைவியோட பேரு. அவளை தேடிதான் நான் அலையறேன். கொஞ்சம் தாமதிச்சு வந்துட்டேன். இல்லன்னா உன் பவானியை நீ சந்திச்சிருக்கலாம். என் மனைவி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும். க்ஷீர பவானியை தரிசிச்சு தாலி பாக்கியம் வேண்டதுக்காக காஷ்மீரத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்படியா? பவானி, பவானி, பவானி. யாராவது சத்தம் போட்டீங்க, சுட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. எடு.
வரே வா, ரொம்ப பிரமாதம். பச்சைக்கிளி வா, என் கூட வா. இறங்கு. வா. ஏய். வா. எத்தனையோ நவரத்னங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா உன்னை போல நவரச உயிர் சிலைய இப்பத்தான் பாக்குறேன். நடுங்கிற உடம்புல தான் எவ்வளவு நளினங்கள். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நாட்டியம் ஆடுனா எப்படி இருக்கும்? நான் ஆட மாட்டேன். அந்த நகைகளை கொடுத்துரு. ஆட மாட்டேன். முடியாது. ஆட வைப்பேன். ஒழுங்கா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுறியா? இல்ல இந்த நகையெல்லாம் உன் உடம்புல நட்சத்திரங்களா ஜொலிக்கட்டும். போடு, ஆடு. அம்மா, தாயே, என்ன மன்னிச்சிருமா. பவானி, என்ன மன்னிச்சிருமா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என்ன, உன் பேரும் பவானியா? ஆமா. என் குலதெய்வம் கீர் பவானி அம்மா. அம்மா, உன்னுடைய ஆட்டத்துல ஜெகன்மாதாவுடைய பல ரூபங்களை பார்த்தேம்மா. அம்மா, அந்த காளி உன் மூலமா என்ன திருத்திட்டாமா, திருத்திட்டா. அம்மா, தாயே, நீ சக்தி சுரூபம்மா. என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. நான் போட்டுக்க இந்த நகையெல்லாம் கீர்பவானி கோவிலுக்கு ஒரு பெரியவர் காணிக்கையா கொடுத்தேன் சார். என்ன மாத்துறதுக்காகவே என் குலதெய்வம் உன்னை இங்க அனுப்பி இருக்குமா. அம்மா, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா கோயில் வரைக்கும் உனக்கு துணையா வர்றம்மா. வா அம்மா, வா. பவானி, நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கேன். ஆனா நான் தவறு செய்யாத ஒரே இடம் இந்த பகுதி தான்மா. அப்படி இந்த பகுதியில் என்ன விசேஷம்? மாதா கீர்பவானியோட அருளாட்சிக்கு உட்பட்ட இடம் இது. இமயமலை பகுதியில உள்ள சக்தி ஸ்தலங்கள்லயே இது ஒரு முக்கியமான இடம்மா. அப்படியா? ஆமாம்மா. தட்ச யஜ்ஞ காலத்துல பிராண தியாகம் செய்த பார்வதி தேவியின் திருமேனியை சுமந்தபடி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆனார்மா. திருமாலின் அருளால அந்த சக்தியின் திருமேனி சிதறி பூலோகத்துல 64 இடங்கள்ல விழுந்தது. அந்த 64 இடங்களும் 64 சக்தி பீடங்களா உருவாச்சு. அதுல அம்பாளுடைய கிரீவங்கிற கழுத்து பகுதி விழுந்த இந்த சக்தி பீடம் தாமா கீரபவானி. பவானி, அம்மா, பவானி. மாமா, அம்மா, உனக்கு என் மக செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா. அவருக்கு என்னாச்சு மாமா? தாலி கட்டின உன்னை தெரியாதுன்னு சொன்னா அவன் கையை கால ரெண்டுமே விலகாம போயிடுச்சுமா. ஐயோ. ஆமா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உன்னை தேடி கல்கத்தாவுக்கு வந்தோம். அந்த இடத்துல நானும் ரமேஷும் பிரிஞ்சிட்டோம். இப்ப என் மகன் எங்க இருக்கானோ, என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ. கவலைப்படாதீங்க, அம்பாள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவா. வாங்க வாங்க. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, இந்த நகை எல்லாம் கீரபவானி அம்மாவுடையது. இது ஒரு பக்தர் என்கிட்ட கொடுத்து அம்பாள் சன்னதியில ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. இதை நீங்க ஏத்துக்கணும் சாமி. ரொம்ப சந்தோஷம். எப்பவோ திருட்டு போன நகைகள் அம்பாளோட சக்தியால திரும்ப கிடைச்சிட்டு. சாமி, இந்த குழந்தை எப்படி தனியா வந்திருக்கீங்க? யாருக்கு தெரியும்? அதோ உள்ள இருக்காளே, அவளுக்கு தான் தெரியும். பெத்த குழந்தைய அனாதையா இப்படி போட்டு போற பாவி கூட இருப்பாங்களா? இருக்காங்கம்மா. அந்த மாதிரி பாவிகள்ல நானும் ஒருத்தன் தான். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? 17 வருஷங்களுக்கு முன்னால நாம் பெத்த குழந்தைய தனியா இப்படித்தான் காட்டுல போட்டுட்டு வந்துட்டோமா. காட்டலையா? ஆமா, தமிழ்நாட்டுல தில்லையூர் பக்கம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், இடிஞ்ச கோயில். வெள்ளுவனத்து ராஜராஜேஸ்வரி கோயிலா? ஆமா. அது உனக்கு எப்படி தெரியும்? என் வீடு அதுதானே. விவரமா சொல்லுமா. நீங்க விவரமா சொல்லுங்க. பெத்த மகளை போட்டுட்டு எங்க போனீங்க? எதுக்காக போனீங்க? அதை எப்படிமா சொல்லுவேன்? ஒரு கெட்டவனுக்கு உதவி செஞ்சேன். அதோடைய விளைவு என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சுமா. தாயெல்லாம் ஒரு வயசு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு ஓடுனம்மா. காட்டுக்குள்ள ஓடுனேன். அங்கேயும் என்ன போலீஸ் விடலம்மா. வேற வழி இல்லாம
அம்மனுடைய பாதத்துல போட்டுட்டு நான் ஓடிட்டோமா. திரும்பி வந்த போது சொல்லுங்க, என்னாச்சு? அது எப்படிமா சொல்லுவேன்? என் மக இருந்த இடத்துல ஒரு புலி படுத்திருந்ததுமா. அப்பா, அப்பாவா? ஆமாப்பா, நான் தான் உங்க மகன். நீங்க விட்டு போன அந்த குழந்தை நான் தான்ப்பா. நீங்க சொன்னீங்களே, அந்த புலிதான் எனக்கு தாயா இருந்து எனக்கு பாலூட்டி சீராட்டி நாளாக்குனதுப்பா. ஏப்பா, நான் சொல்றத நீங்க உண்மைன்னு நம்ப மாட்டீங்களா? நம்பமா? அம்மா, நான் தேவியனுடைய வாசகன். நான் வணங்குற தெய்வமே உன்னை வளர்த்திருக்குதம்மா. அம்மா, அம்மா, நிச்சயமா நீ என்னுடைய மகதாமா? என்னுடைய மகதாமா? என் குழந்தை கூட. ஏமா, குழந்தை எப்படி தனியா விட்டுட்டு போலாமா? நான் தனியா விட்டுட்டு போலியே, இங்க தானே இருந்தேன். யாருமா நீங்க? எந்த ஊரு? என் பேரு மாரியம்மா, இருக்கிறது சமயபுரம். இது உன் குழந்தை தானா? எல்லாருமே என் குழந்தைங்க தான். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவ்வளவுதானா? நான் உனக்கு சோறு ஊட்டல, உன்னை என் மடியில தூங்க போடல, அதையெல்லாம் மறந்துட்டியா? நல்லா பாரு. அம்மாடி, இந்த தாலி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா தெரியுது. உண்மைய சொல்லு, உன் புருஷன் இதை உனக்கு ஒழுங்கா கட்டினானா இல்ல திருட்டு தாலியா? ஒரு வகையில இது திருட்டு தாலிதான். அம்மன் கழுத்துல இருந்ததை கழட்டி எனக்கு கட்டிட்டாரு. நான் அவரை நம்பினேன். அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டான். ஏமாத்தன குற்றத்துக்கு தெய்வம் என் மகனை தட்டிச்சிருச்சம்மா. அடாடாடே, ஒரு கை கால் கூட விளங்காம. ஆமா. பேரு ரமேஷ். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பனிமலை பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியா? ரமேஷ், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வாங்க வாங்க. தேவியமை மாங்கல்யம் திருடி மணமுடித்தேன். தெய்வ திருமகளின் கற்பினையே நான் கெடுத்தேன். கோவிலையும் ஏமாற்றி குலமகளை ஏமாற்றி பாவம் நான் செய்ததற்கு பழி தீர்த்தாள் தேவி அம்மா. பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டே. பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். தெய்வத்தை அறியாமல் பகைத்துக் கொண்டேன். மனம் திருந்து விட்டேன் அம்மா, வருந்தி விட்டேன். தெய்வத்தை அறியாமல் பகைத்துக் கொண்டேன். மனம் திருந்து விட்டேன் அம்மா, வருந்தி விட்டேன். பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டேன். நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். தாலி கயிறு என்னை சுடுகின்றது. அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. தாலி கயிறு என்னை சுடுகின்றது. அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது. ஆவி போய் அவள் கால்களில் விழுகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது. ஆவி போய் அவள் கால்களில் விழுகின்றது. அம்மா தேவி, அம்மா தேவி. ரமேஷ், ரமேஷ், இது என்ன சோதனை? ரமேஷ், ரமேஷ்,
தூக்குங்க தூக்குங்க. அவருக்கு காலம் கைய வழங்காம போயிடுச்சு. பவானி, என் மகனுக்கு விமோசனத்தை என் குலதெய்வமான அந்த சமயபுரத்தாதான் கொடுக்கணும். சர்வசக்தி படைச்சோம், அவர்கிட்ட போய் முறையிடுவோம். அம்மா, சமயபுரத்தாலே. சமயபுரத்தம்மா தாயே சர்வசக்தி நீயே, சர்வசக்தி நீயே, தாயே சர்வசக்தி நீயே. ஆவி வளர்ப்பது தேவி தரிசனம், பாவம் தவிர்ப்பது தேவி தரிசனம், காவல் கொடுப்பது தேவி தரிசனம், காலத்தை வெல்வது தேவி தரிசனம், தேவி தரிசனம், தேவி தரிசனம், தேவி தரிசனம்.